கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 ட்ரிப் கேட்டு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்கன்ட்டு. உங்களை யாராவது கேட்பாங்களா வீட்டில் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு? இல்லை டெய்லி பார்க்குறவங்க கேட்பாங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்பாங்களா? ஆனால் ஆலயத்தில் என்ன கேட்குறோம்? சந்தோஷமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு தேவை சந்தோஷம். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை வித்தியாசமான தலைப்பிலே நாம் கேட்க போகிறோம். ஆவலோடு நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க யாராவது இருந்தால் உங்கள் கையை உயர்த்த உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு அம்மா, ஒரு மகன், அவங்க பேரன்லாம் வந்திருப்பாங்களாட்டிருக்கு. அவங்கள எல்லாரும் கைத்தட்டி வரவேற்கலாமா? லெட் us all give a big hand and welcome. உங்களை வரவேற்கிறோம். வாங்க, வந்து வசனத்தெல்லாம் கேளுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரதர் ஆனந்த் பிரதர் வீட்டு பாட்டிலேருந்து வராங்களா? என்னங்க பிரதர்? ஓ, பீரோ கம்பெனிலேருந்து. ஓகே ஓகே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ரைட். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, தலைப்பு சாப்பாடு போடுங்கள். அது சாப்பாடு போடுங்கள். சாப்பாடு கொடுங்க மக்களுக்கு. என்ன செய்யுங்க? சாப்பாடு கொடுங்கன்னு தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க. சாப்பிடாதவங்க யாராவது இருக்கீங்களா? இப்போ சாப்பிடாம வந்திருப்பீங்க. போய் என்ன செய்வோம்? சாப்பிட்றோம். எல்லா நாளும் சாப்பிட்றோம். 3 நேரமும் சாப்பிட்றோம். 4 நேரமும் சாப்பிட்றோம். ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போயிருந்தேன். ஒரு அம்மா, வயசானவங்க, ஒரு 75-80 வயசு இருக்கும். பேசிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு டப்பாவை எடுத்தாங்க, குழம்ப தொட்டு வாயில் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு வியாதி மாதிரி அவங்களுக்கு. சாப்பிடலன்னா என்ன ஆகுது? கை கால் நடுக்கம் வந்துடுது, நரம்பு தொந்தரவு, அந்த மாதிரி நிறைய பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் சில பேர் டப்பாவோட போயிடுவாங்க. ஏன்னா சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப முக்கியம். இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரம் என்று வேதத்தில் படிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ சாப்பாடு ரொம்ப முக்கியம். உணவு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆண்டவர் மனிதனை படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சிட்டாரு? உணவை ஆயத்தப்படுத்திட்டார். அல்லேலூயா. ஒரு விருந்துன்னா மக்கள் வரத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? உணவை ஆயத்தப்படுத்துற. வந்த பிற்பாடு ஆயத்தப்படுத்துகிறாங்களா? இல்லை. விருந்துன்னு என்ன செய்கிறாங்க? முன்னாடியே ஆயத்தப்படுத்திடுறாங்க. அந்த மாதிரி அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். சாப்பாடு ஒரு பெரிய சந்தோஷம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு சந்தோஷம்? நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறோன்ட்டு சந்தோஷமே இல்லையா? நல்லா சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாப்பாடு எல்லாத்துக்கும் தேவை இல்லையா? அது சாப்பாடு அரைகுறையாக கொடுத்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சில பேர் கடைக்கு போகும்போது யோசிச்சுட்டு போவாங்க, 2 புரோட்டா மாத்திரம் சாப்பிட்டு வந்துடணுன்ட்டு. கடைக்கு போகும்போதே யோசனை இருக்கும், 2 புரோட்டா மாத்திரம் சாப்பிட்றணுன்ட்டு. ஆனால் அங்கே போனால் அவன் கேட்பான், ஆம்லேட், ஆஃப் ஆயில், அது இதுன்னு கேட்பாங்க. தோசை, ஆனியன் ரோஸ்ட் அப்படின்ட்டு. நம்ம பாக்கெட்டில் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? கரெக்டாக 40 ரூபா 50 ரூபா இருக்கும். 2 புரோட்டா சாப்பிட்டா போதுன்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் வயிறு திருப்தி ஆகுமா? கண்ணு சரி ஏதோ சாப்பிடுவோன்னு சாப்பிட்டு வந்துடுவோம். அதே திருப்தியாக சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? நல்ல ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? நல்ல ஒரு தெம்பாக இருக்கும், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரி வேதத்தை நான் படித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு வேத பகுதி என்னை சிந்திக்க வைத்தது. அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். Book of Proverbs chapter 25 verse 21. வாசிங்க. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கே புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது
எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க பேசுங்க, அடிமை சிலுவையில மறைத்து கொள்ளுங்க. ஆவியானவர் பேசுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆகாரம் கொடுங்கள், சாப்பாடு கொடுங்க. யாருக்கு கொடுங்க? உங்கள் சத்துருக்களுக்கு. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு. இப்படி செய்வதனால் என்ன செய்ய போறியா? அவங்களுடைய தலையின் மேல எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். இன்னைக்கு எப்படி விருந்து கொடுக்குறாங்கன்னா, இந்த வாரம் உங்க வீட்டில் சாப்பாடு, அடுத்த வாரம் எங்க வீட்டில் சாப்பாடு. இந்த மாதிரி பழகினவர்களுக்கு என்ன செய்யறாங்க? விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் புதிய மக்களுக்கு, ஆமேன், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவர்களுக்கு என்ன செய்யணுமா? ஆகாரம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப கடினமான காரியம்தான். நம்ம கொடுக்கறதும் கஷ்டம், அவங்க சாப்பிட்றதும் கஷ்டம். ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும்? அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். அதனால் அந்த மாதிரி நம்ம உணவுகளை கொடுத்து அவங்கள நம்ம மேலே இருக்கிற கோபம், கசப்பு, வைராக்கியம் இதெல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா. உதாரணமாக, நமக்கு பிடிக்காதவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், உபத்திரவம், அல்லது கீழே விழுந்துட்டாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கிட்டாங்கன்னா நம்ம போய் அவங்களை விடுவிக்கும் பொழுது, அவங்களுக்கு உதவியாக நிற்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, இவங்களை நாம் என்னவோ நினைச்சோம், விரோதமாக நினைச்சோம், ஆனால் இவங்க நமக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்கிறாங்களே, இவங்க நமக்கு இறங்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மனசு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக மாறும். நம்ம மேலே இருக்கிற கசப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாம் மறையும். அந்த மாதிரி நமக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு உதவுங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. அப்போ நமக்கு அந்த பக்குவத்தை ஆண்டவர் கொடுப்பார், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு என்ன ஆதாரங்கள்னு சொல்லி நான் அப்படியே வேதத்தை அலாசி பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது, கடைசி காரியத்தை தான் நல்லா ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறோம். முதல்ல சொல்கிறலாம், வேகமாக ரஷ் பண்ணிட்டு போவேன். முதல்ல நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாருங்க? தமஸ்குவில் இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சு, அவங்க பிள்ளைகள், குடும்பம், ஸ்திரீகள் எல்லாரையும் பிடிச்சு ஜெயிலில் போடணும்னு போயிட்டுருக்கிறார். இங்கே பொண்ணு போடுறாரு, ஜெயிலில் போடணும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவ மார்க்கம் அவருக்கு பிடிக்கல, இயேசுவை பற்றிய செய்தி அவருக்கு பிடிக்கல. அதனால் இந்த மார்க்கத்தை சேர்ந்த, இது மதம் அல்ல, இது மார்க்கம். அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம். ஆக இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மார்க்கத்தை ஸ்தாபிக்க வந்தார். மார்க்கம் என்றால் என்ன? வே ஆஃப் லிவிங், நல்வழி. ஆமென். அந்த வழியை போதிக்கத்தான் இயேசு வந்தார். ஆக தேவ பிள்ளையே, இந்த மார்க்கத்தை பிடிக்காதபடியினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் ஆவதற்கு முன்பதாக விரோதமாய் செயல்பட்டு சபைகளை துன்புறுத்தி விசுவாசிகளை பிடித்து சிறைச்சாலையிலே போடும்படியாக தமஸ்கு சாலையிலே போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஆண்டவர் அவரை என்ன செஞ்சாருங்க? சந்தித்தார். அல்லேலூயா. சந்தித்தவுடன் என்ன செஞ்சார்? அவரு செத்தவனை போல கீழே விழுந்தார். அவர் எழுந்து பார்க்கும் பொழுது கண்ணு தெரியல. கூட வந்தவங்களை கூப்பிட்டு பார்த்தாங்க, யாரும் கூட இல்லை. அப்புறம் கைலாகு கொடுத்து நடத்தப்படுகிறார். என்ன செய்றார்? கையை பிடிச்சு அவரை கூட்டிட்டு போய் அங்க ஒருவனுடைய தோல் பதனிடுகிறவனாகிய யாருடைய வீட்டில், ஒருத்தருடைய வீட்டில் போய் இருக்கிறார். ரைட், சீமோன் வீட்டில் இருக்கிறார்.
அப்போ அனனியாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. எல்லாம் சரித்திரம், நீங்க போய் நீங்க படிச்சு பாருங்க, டைம் ஆயிட்டு இருக்கு, அதனால நான் சுருக்கமா சொல்றேன். அப்போ அனனியாட்ட சொல்றார், நீ போய் பாரு, இந்த மாதிரி ஒருத்தனை தேடு, அவன் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அங்கே நாம் படிக்கிறோம், அந்த அப்போ அனனியா போறாரு, அவனுக்காக ஜெபிக்கிறாரு, எல்லாம் ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை படிங்களேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18-19. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து. சார், இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சபைகளை துன்பப்படுத்தும்படியாக போனவன், அவனை ஆண்டவர் சந்திச்சார். ஒரு 3 நாள் அவன் பட்னியா இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதுங்க, அவனுக்கு நல்ல சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறாருங்க? போஜனம் பண்ணி அவன் பலப்பட்டான். ஆமென். அப்போ தேவன் தன்னை எதிர்த்து வருகிற, தன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் இருக்கிற, நாமம் பறைசாற்றப்படுவதற்கு தடையாய் நின்ற அந்த பவுலை சந்தித்த பிற்பாடு என்ன பண்றாருங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ உன் சத்துரு பசியா இருந்தால், அவன் 3 நாள் பட்டினியா இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்றாருங்க? ஆகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல நீங்க வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீஷர்களுக்கு பல இன்சிடென்ட்ல என்ன செய்றாருங்க, அவர்களுக்கு எல்லாருக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். பல அக்கேஷன்ல அவங்களோட கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். இப்ப சீஷர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பேதுரு ஒரு மூத்த சீஷன் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, நாங்களும் வருகிறோம் எல்லாரும் போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. போய் அங்கே பார்க்கும் பொழுது ரா முழுவதும் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே மீன் என்ன செய்யல, கிடைக்கல. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார், வந்து சொல்றாரு, வலைய கொஞ்சம் அந்த பக்கம் போடுங்கன்றார். போட்ட பொழுது என்னாச்சுங்க, திரளான மீன்கள் அந்த வலையிலே அகப்பட்டது. அப்போ அவங்க கடற்கரைக்கு வருகிறார்கள். வந்த பொழுது அங்க என்ன இருந்துச்சுங்க, இயேசு கிறிஸ்து கரி நெருப்பு மூட்டி என்ன பண்ணியிருந்தாரு, அந்த இடத்துல மீன் அவரு சுட்டு வச்சிருந்தார். இன்னைக்கு அதை பார்த்தா சுட்டு சாப்பிட்றாங்க, நெருப்புல சுட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அது ஒரு டேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன, நீங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க, சாட்சியா இருங்க அப்படின்னு சொல்லுகிற ஜனங்களுக்கு அந்த சீஷர்கள் கூட்டம் இப்ப என்ன செஞ்சாங்க, பழைய வேலைக்கு போயிட்டாங்க, பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க. அதுலயும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு மீண்டுமாக அவர்களை இழுத்து கொண்டு வருகிறார். அங்க கரைக்கு வந்த பொழுது ரா முழுவதும் பிரயாசப்பட்டிருக்காங்க, ரா முழுவதும் கண் விழிச்சிருக்கிறாங்க, ரா முழுவதும் வேலை செஞ்சிருக்கிறாங்க, ரா முழுவதும் உழைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த செய்தியை கொடுப்பன்னு பாஸ்டம்மாக்கு தெரியாது, ஆனா பாருங்க, ஆவியானவர் அவங்களுக்குள்ள ஏவுனதுனால அந்த பாடலை அவர்கள் பாடினார்கள். ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்பட. ஆனா ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது என்ன ஆகுவாங்க, அற்புதம். அந்த மாதிரி நம்ம பிரயாசப்பட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு எதுவும் என்ன செய்யாது, வாய்க்காது. ஆண்டுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ண செய்கிறவர் அவர். அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, அங்கே அவர்கள் வந்த பொழுது என்னாச்சுங்க, கரி நெருப்பு போட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மீனை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி, அங்கே வாசிக்கிறோம் பாருங்க, 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிச்சீங்கன்னா, ஜான் சாப்டர் 21 verse 13 வாசிங்க. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது இயேசு என்ன செய்றாரு, அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறாருங்க, ஆண்டவரை விட்டு தூரமா போனாங்க. ஆமென். பழைய வேலைக்கு போனாங்க. ஆனா அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றாருங்க, அப்பத்தையும் மீனையும் கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. அப்பத்தையும் மீனையும் கொடுத்து அவங்களை திருப்தி ஆக்குகிறார்.
ஆமென். ரைட். அடுத்த ஒரு இன்சிடென்ட் எங்கன்னு சொன்னால், எஸ்தரின் சரித்திரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் எஸ்தர், அந்த எஸ்தரின் சரித்திரத்தில் நீங்கள் படித்த 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், அதற்கு எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறார். என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது. சரி, ரைட். நல்லா கவனிங்க. யூத ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தேதி குறிச்சாச்சு, லெட்டர் வாங்கியாச்சு, 127 நாடுகளுக்கும் அனுப்பியாச்சு. ஒரு பெரிய சத்துரு, எல்லாரையும் கொன்று நிர்மூலமாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய சத்துரு யாரு? ஆமான். அந்த ஆமானை இந்த எஸ்தர் என்ன செய்யறாங்க? விருந்துக்கு அழைக்கிறாள். ஆமென். எதுக்கு அழைக்கிறாங்க? விருந்துக்கு அழைக்கிறாங்க. ஒருவேளை அவன் மனம் மாறி இருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? அவன் தப்பிச்சு இருப்பான். 2 முறை அவனை என்ன செய்யறாங்க? விருந்துக்கு அழைத்து விருந்து கொடுக்கிறார்கள். ஆக தேவ பிள்ளையே, எதுக்கு சொல்ல வரேன்னா, சத்துருக்களுக்கு என்ன செய்யணும்? விருந்தளிக்க வேண்டும். ஆமென். நம்மை போஷிக்கிறவர்களுக்கே நம்ம ஆகாரத்தை கொடுத்துட்டு இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. மற்றவர்களுக்கு, சரிங்களா, நமக்கு விரோதமாக வருகிறவர்கள், எதிராக வருகிறவர்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மைகளை செய்யணும், உதவிகளை செய்யணும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும். அவங்க கஷ்டப்படுகிற நேரங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, குறிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு நேரம் ஆகாரத்தை நம்ம சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் உதவிகள் செய்யும் பொழுது அதுதான் என்ன செய்யும்? விலையேற பெற்றதாக இருக்கும். நம்ம அவங்க தலை மேல் என்ன செய்வோம்? அக்கினி தழலை குவிப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாருங்க? நமக்கு பலன் அளிக்கிற. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படலாம், உங்களுக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. நன்மை செய்யும் பொழுது அவங்க யோசிப்பாங்க, ஓ நம்ம எவ்வளவு தீமை பண்ணுறோம், ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? நமக்கு நன்மை செய்கிறாங்களே, அவங்க மாறுவாங்க. அதனால ஆண்டவர் என்ன செய்வாருங்க? உங்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையாலே வெல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதுமாய் கூட கர்த்தருடைய அதாவது அந்த ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். தான் நான் சொல்லக்கூடிய ஒரு மெயின் போர்ஷனாய் காணப்படுகிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 8வது வசனம் படிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினார். சீரியாவின் ராஜா, அவன் பேர் என்ன? பெனாதாத். சரிங்களா? இந்த பெனாதாத் என்ன செய்யறான்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ண வேண்டி, இந்த இடத்துல போகணும், இந்த இடத்துல சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? பிளான் பண்ணுறான். எந்தெந்த ஏரியாவில் அவங்கள நின்று தாக்கணும், எந்தெந்த ஏரியாவில் அவங்களுக்கு விரோதமாக செயல்படணும்னு என்ன செய்கிறாங்க? பிளான் பண்ணுகிறான். அப்போ பிளான் பண்ணும் பொழுது அதை எல்லாத்தையும் ஆண்டவர் யாருக்கு தெரியப்படுத்துகிறார்னா, எலிசா என்ற தேவ மனுஷனுக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. எலியாவின் கைகளுக்கு நீர் வார்த்த எலிசா. அப்போ எலியா தேவ சமூகத்தில் நின்னார்னா, எலிசாவும் தேவ சமூகத்தில் நின்று இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு யார் யார் நமக்கு விரோதமாக சதி பண்ணுறாங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் காண்பிப்பார். அல்லேலூயா. நிறைய சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். தீமை செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லிடுவார், இந்த ஆள் உனக்கு இப்படி பண்ண போகிறாங்க, இந்த காரியத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருங்க? அந்த அனுபவங்களை முன்கூட்டியே காண்பிப்பார், தெரிவிப்பார்.
ஏன்னா நம்ம யார் சமூகத்தில் நிற்கிறோம்? தேவ சமூகத்தில் நிற்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆமென். இந்த ராஜா பிளான் பண்றான், இந்த இடத்துல போய் நின்று யுத்தம் பண்ணும், இந்த பகுதிக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த ஏரியாவில் அவங்களுக்கு நம்ம விரோதமாக செயல்பட வேண்டும் என்று பல யோசனைகளை என்ன செய்கிறான்? அவன் அரண்மனையிலே யோசிக்கிறான். இதை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? எலிசாவுக்கு தெரியப்படுத்தி, எலிசா வேலைக்காரனை அனுப்பி போய் ராஜாட்ட சொல்லு, இந்த இடத்துல வரப்போறான், அவனுக்கு விரோதமாக செயல்பட போறான், எச்சரிக்கை என்று வான் பண்ணுகிறான். அதான் ஒரு தீர்க்கதரிசியின் வேலை. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு போகாத, ஒரு ஆபத்து வரப்போகுது, ஒரு கஷ்டம் வரப்போகுது, இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்ச அநேக ஆபத்துகளுக்கு தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதே மாதிரி இவனுக்கு அந்த ஆலோசனை வந்த உடனே என்ன செய்யறான் பாரு, அந்த ராஜா உஷாராகி அந்த இடத்துக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி பார்க்கறான். போய் பாருங்கன்னு பார்த்தா 10வது வசனம் படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்யறான்? அந்த சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக என்ன செய்யறாங்க? ஆட்களை அனுப்பி பார்க்கறான். போய் பார்த்துட்டு வா, எலிசா சொல்லியிருக்கிற அந்த இடத்துல ஆபத்து இருக்கு, இங்க போகாத, உன் உயிருக்கு கஷ்டம் இருக்கு, போகாத அப்படின்னு சொல்லும் பொழுது அதை டெஸ்ட் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க? ஆளை அனுப்பி பார்க்கறான். அது நிஜமா இருக்கிறது. அதே போல தேவ பிள்ளைய சில ஆலோசனைகளை, சில வார்த்தைகளை ஊழியக்காரங்க சொல்லும் பொழுது அதுக்கு செவி சாய்த்தால் அநேக ஆபத்துகள் என்ன செய்யலாம்? தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. இல்லாட்டா போய் மாட்டிட்டு சிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அவன் என்ன செய்யறான்? அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எச்சரிக்கையாயிருந்து, ஆமென், அவன் எச்சரிக்கையாய் அவன் அந்த வார்த்தையை குறித்து கவனமாக இருந்து அதை அலட்சியப்படுத்தாமல் அந்த இடத்துல எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை உறுதிப்படுத்தி கொண்டு அநேக விஷயங்களில் தப்பித்து கொண்டான். அல்லேலூயா. ஆமென். இங்கே போய் நேராக மாட்டணுமா தப்பிச்சுக்கணுமா? தப்பிக்கணும்னா வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. தப்பிக்கணும்னா ஆராதனைக்கு வரணும். தப்பிக்கணும்னா சத்தியத்தை